வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்ப நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தவாவை பத்த வச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்குங்க. ஊத்தி எண்ணெய் காயிட்டோம். அதுக்குள்ள நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்ப கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை பொரிஞ்சு முடிச்சிட்ட உடனே நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. இது அனைத்தும் நல்லா பொன்னிறமா வதக்கணும். வதங்கிட்ட வேணா சின்ன வெங்காயம் நறுக்கி பொடி பொடியா வச்சிருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா பொன்னிறமா செவர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா பொன்னிறமா செவரணும். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு இப்ப தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம அழகா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா பொன்னிறமா ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை இதுல கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி நல்லா அழகா மசிச்சு வர நேரத்துல உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் மறுபடியும் நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இங்க பாருங்க நல்லா வதந்துச்சு. இப்ப நாட்டு அவரைக்காய் இதை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை அதுல கொட்டி அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளவு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்ப குழம்பு மிளகாத்தூள் அதை எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இது நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த புளி தண்ணியை நல்லா பொண்ணு நெத்திலி கழுவி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு காஞ்ச நெத்திலி அதுல போட்டு நல்லா அழகா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதுல கருவேப்பிலை ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால பார்த்து பத்திரமா போடுங்க உப்பு. நம்ம தேவையான அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம திறந்து பார்த்து வறுத்து வச்ச வெந்தய பொடியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெந்தய பொடி ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா தூவி விட்டுட்டு கேஸ் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இது நான் செஞ்ச முறையில நீங்களும் நாட்டு அவரைக்காய் போட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.